அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாத்தோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க படம். அஸ்வத்தோட ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்துருக்கேன், ஓமை கடவுளே. ஸோ அது ரொம்ப அழகான ஒரு பெஞ்ச் மார்க் டைம் ட்ராவலர் மூவி. அப்படியே இப்படி வந்தோம்னா டிராகன். நான் கூட சிவகார்த்திகனோட டான் படம் அதுதான் இருக்குன்னு நினச்சேன். பட் இட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாத் வந்துட்டு டைரக்ஷனை விட்டுட்டு ஆக்டிங்கை வந்துடலாம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்னு சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்காரு. அனுபமாவோட பேர் ரொம்ப மிஸ்கின் சாரோட ஆக்டிங், கௌதம் சாரோட ஆக்டிங் எல்லாமே பின்ட்டாங்க. பார்க்க முடியும், பார்க்க முடியாது. கதையாக பார்த்தா ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இது பர்ஃபெக்டான காரணம், ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக். நீ எவ்வளோ லவ் பண்ணுறன்றது ஓகேஸ்ல காட்டு. ஒரு டீசெண்டான ஒரு படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். காமெடி சரி, லவ் சீன் சரி, ரொமான்ஸ் சீன் சரி, அண்ட் ஆக்சுவலி ஃபீலிங்ஸ் ரொம்ப அழகாக எமோட் பண்ணியிருக்கிறது இந்த படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். காலேஜுக்குள்ள உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும். ஆனால் இந்த காம்பவுண்டை தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மாதிரி. அவன் நம்ம கிடைச்ச வரமா எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம. ஆக்சுவலி காலேஜ் லைஃப்பில் நம்ம ஹீரோயிசம் காட்டுன்ற பேரில் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் கெத்து இல்லை. ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த லைஃப் அது எப்படி வாழ்கிறோம், அதில் எப்படி இருக்குன்றத கெத்துன்றது இந்த படத்தில் அழகாக காமிச்சு. நான் வாழந்தான் எப்பயோ கழிச்சு விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சிக்காம லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், சக்ஸஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஸோ சக்ஸஸ்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது தான். வெயிட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்கணும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட சப்போர்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்கணுன்றது ரொம்ப கிளியராக காமிச்சிருப்பாங்க. ரீசெண்டான ஒரு லைனப்பில் எங்கேயும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் அழகாக கொண்டு போயிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. 50 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டோட டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. தப்புதான்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. அண்ட் விஜய் சித்து அண்ட் அர்ஷத் கானோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு கெஸ்ட் ரோல் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் ஆஃப் பண்ணணும். கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். ஸோ அதுக்காக போராடலாம். அண்ட் மஸ்ட் வாட்சபிள் மூவி, கண்டிப்பாக மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார்.